அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களை, இன்றைய தலைமுறையினட்ட பேயை குறித்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கமா கட்டுரை எழுதி கொடுத்துருவாங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷம் உங்ககிட்ட அதை குறித்து பேசிடுவாங்க. ஆனா வானதூதர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்மளும் இன்னைக்கு இவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பதே இல்லை. அதனால இந்த காணொலியில நம்ம வானதூதர்களை குறித்து 10 முக்கியமான விடயங்கள், அவங்க யாரு, என்ன, அவங்க கல்யாணம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, அவர்கள் எப்படிப்பட்டவருடைய வேலை என்ன, அவர்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத எல்லாவற்றையும் குறித்து சுருக்கமாக, ரொம்ப விவரமா இல்ல, சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். அதனால 10 பாயிண்டையும் நீங்க கண்டிப்பா பாருங்க. கடைசியில உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு, எது எனக்கு புதிதாக இருந்தது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்ல மறந்துடாங்க. வாங்க காணொலிக்குள்ள வேகமா போயிடலாம். இது வரைக்கும் நம்ம காணொலியை பார்த்துட்டு அல்லது இதான் முதல் முறையா வந்திருக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விடயங்களை விவிலிய வெளிச்சத்துல, விவிலிய பேக்ரவுண்டோட நம்முடைய சேனல்ல தொடர்ந்து பலவற்றை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. அன்பு மக்களை, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு 2 அதிதூதர்களுடைய ஆலயம் ரொம்ப மனதுக்கு பிடித்த இடம். ஒன்று பாளையங்கோட்டை மறைமாவட்டம் தென்காசியில் இருக்கிற புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலம். எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆலயம் சிறு வயதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையோடு ரொம்ப பின்னி பிணைந்த ஒரு ஆலயம். நிறைய அதிசயங்கள், நிறைய அற்புதங்களை புனித மிக்கேல் அதிதூதர் மூலமாக என்னுடைய குடும்பத்துல நிறைய பேர் நாங்க பெற்றிருக்கிறோம். 2வது ஆலயம் கோட்டார் மறை மாவட்டத்தில் இருக்கிற ராஜா ஊர் அப்படிங்கிற ஊர். அங்கு இருக்கிற புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம். நீங்க அங்க போனீங்கன்னாலே யூ வில் see or feel the vibration. இறைவனுடைய மாட்சியை நீங்க அங்க காண்பீங்க. நிறைய பேய் பிடித்தவர்களுக்கு அங்கு சுகம் கிடைக்கிறது. நீங்க அங்க போனீங்கனாலே அங்க பேய்களை சங்கிலியில கட்டி போட்டிருக்கதை உங்களால பார்க்க முடியும். அப்ப இந்த 2 ஆலயங்களும் தான் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக அதிதூதர்களை குறித்து நான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கற்றுக்கொண்ட, உணர்ந்து கொண்ட, ஜெபித்து பெற்றுக்கொண்ட இந்த 2 இடங்கள். இதே போல உங்களுக்கும் ஏதாவது ஆலயங்கள் தெரியும். ஒருவேளை அது ரஃபேல் ஆலயமாக இருக்கலாம், அதிதூதரான புனித மிக்கேல் ஆலயமாக இருக்கலாம், இல்ல கப்ரியேல் வானதூதருக்குமான ஆலயமாக இருக்கலாம். ஒருவேளை கப்ரியேல் வானதூதருக்கு எங்கேயுமே ஆலயம் இருக்கிறது பத்தி எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம இப்போ உடனடியாக காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களை, முதல் விடய வானதூதர்கள் குறித்து பேசும்பொழுது இவர்கள் இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறவர்கள். இவர்கள் எங்கெல்லாம் வருகிறார்களோ அங்கு இறை பிரசனம் இருக்கும். இவர்கள் எங்கெல்லாம் வருகிறார்களோ அங்கு இறைவனுடைய மாட்சிமை இருக்கும். இதை நம்ம எங்க ரொம்ப தெளிவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லூக்கா நற்செய்தி 2வது பிரிவு 9வது இறை வார்த்தை வாசிப்போம். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. அன்பர்களே, இது எங்க அப்படின்னா, இடையர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒட்டி வானதூதர்கள் காட்சி கொடுக்கிறார்கள். காட்சி கொடுக்கும் பொழுது அவர்கள் இருந்த இடம் இறை மாட்சிமை, the presence of God அவங்க கொண்டு வராங்க. அதுதான் அந்த glory. அப்போ இறை தூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இறைவனுடைய மாட்சி, the glory அது இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால இந்த வசனத்துல இருந்து பார்க்க முடிகிறது. அந்த மக்களை, இந்த விடயத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 10 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 10 பாயிண்ட்லயும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அதான் நம்முடைய காணொலியுடைய சிறப்பு அம்சம் அப்படிங்கறதை நான் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அப்போ எப்படி இறை தூதர்கள் இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார்களோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சொல்லில், செயலில் நம்ம இறை மாட்சிமையை வெளிப்படுத்தும். அப்ப நம்மை பார்க்கிறவர்கள் உண்மையிலேயே இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவள். அது எப்போ நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய சொல்ல இறைவனுடைய அந்த மாட்சியை வெளிப்படுத்தும் பொழுது, அன்போடு, இரக்கத்தோடு, கனிவோடு இருக்கும் பொழுது அது நம்மளால முடியும். 2வது விடயம் இறை தூதர்களை குறித்து. இறை தூதர்கள் மறைபொருளை விளக்கக்கூடியவர்கள். ஏன்னா அந்த உலகத்துல நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம் நம்ம பார்க்கிறது தான் உண்மை. இதுக்கு அப்பாற்பட்ட உண்மைகள் நிறைய உண்டு. எடுத்துக்காட்டுக்கு, நம்ம ஆன்மா இறந்த பிறகு எங்க போகும், ஏன் நம்ம ஆன்மாவை நம்மளால பார்க்க முடியுமா, இப்படியாக பல கேள்விகளை நம்மளால கேட்க முடியும். அப்ப இந்த பிசிக்கல் வேர்ல்டு இதை தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்கிறது. இதை நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் இல்லையா? ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம ஒரு டெம்பரரி ஒரு வீடு தான். பெர்மனன்ட் வீடு நமக்கு எங்க இருக்கு? விண்ணகமே நம் தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பவுலடியார் சொல்வார் இல்லையா? அதே தான் மக்களே. அப்போ நிறைய மறைபொருள் நம்ம இந்த உலகத்துல உண்டு, மனித வாழ்க்கையில உண்டு. இந்த மறைபொருளை விளக்கக்கூடியவர்கள் தான் இந்த இறை தூதர்கள். இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, யாக்கோபு அவருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். குறிப்பாக தொடக்க நூல் 28:12வது இறை வார்த்தையில நம்மளால இதை பார்க்க முடிகிறது. அப்போது அவன் கண்ட கனவு இதுவே: நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். இதுல இருந்து நல்லா நமக்கு தெரிகிறது, மேல ஒரு விண்ணகம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அந்த விண்ணகத்தினுடைய மறைபொருளை இந்த இறை தூதர்கள் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தி நமக்கும் வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த ஏணி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அந்த ஏணியின் மூலமாக அவர்கள் ஏறுவதும் இறங்குவதையும் பார்க்கிறார்கள். அப்ப அந்த ஏணி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படி ஃபாதர் சொல்றீங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இறை தூதர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர் சோர்ந்து இருக்கும் பொழுது, கெத்சமனி தோட்டத்துல இரத்த வேர்வை வியர்க்கும் பொழுது, உயிர் தெழுந்த பிறகு, இன்னும் நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம். எல்லா நேரத்திலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில இந்த இறை தூதர்கள் இறங்கியும் ஏறியும் கொண்டே இருப்பார்கள்.
அப்ப அந்த ஏணி, இந்த யாக்கோபு கண்ட அந்த ஏணி அப்படிங்கிற அந்த மறைபொருள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற புதிய ஏற்பாடு நமக்கு மிக தெளிவாக சொல்லி தருகிறது. இந்த ஏணியின் மூலமாக நம்மளும் ஏறி சென்றோம், இவர் வழியாக நம்ம ஏறி சென்றோம் அப்படின்னா நமக்கும் விண்ணகம் உண்டு அப்படிங்கிற அந்த மறைபொருளை நமக்கு மிக தெளிவாக இது எடுத்து எம்புகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசுனுடைய வழியில நடக்கணும். இதான் இந்த மறைபொருள் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம். மூன்றாவது, இறை தூதர்களுடைய முதன்மையான பணி என்ன? நிறைய பணிகள் இருக்கு. நம்மை காப்பது, நமக்கு இறை செய்தியை கொண்டு வருவது, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரிடம் எடுத்து செல்வது, அப்படி நிறைய பணிகள் இருந்தாலும் முதன்மையான பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள். நம்மளும் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நமக்கு இறைவன் மிக தெளிவுபடுத்துகின்றார். அது என்ன அப்படின்னா, இறைவனை 24x7 முழு நேரமும் இறைவனை தூயவர் 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 என்று துதித்து கொண்டிருப்பது. வொர்ஷிப்பிங் காட். இதான் இவருடைய முதன்மையான பணியாக இருக்கிறது. அன்பு மக்கள், இதை எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா திருவெளிப்பாடு புத்தகம் 4:8 தெளிவாக பார்க்கிறோம். இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. 6 சிறகுகள் எதை குறிக்குது? செராஃபிம் அப்படிங்கிற அந்த வானதூதர்கள் குறிக்கிறது. அப்போ செராஃபிம், கெருபின்கள், அதிதூதர்கள், ஆர்கேஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ், அப்படி நிறைய வெரைட்டிஸ் நமக்கு இருக்குது. இதை குறித்து நம்ம இன்னொரு காணொலியில நம்ம பேசலாம். இப்போ இங்க வருவோம். அப்ப உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அள்ளும் பகலும் இடையுறாது பாடிக்கொண்டிருந்தன. அன்பர்களே, இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இந்த கடவுளினுடைய படைப்பு ஒவ்வொன்றுக்குமே முதன்மையான பணி என்ன அப்படின்னா, இந்த கடவுளை, நம்மை படைத்தவரை, நம் கடவுளை துதிப்பதுதான். இதுதான் நமக்கு இந்த இறை தூதர்கள் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு பாடம். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம துதிப்பதையும் ஆராதிப்பதையும் அல்லது வழிபாட்டையும் என்ன செய்யறோம்? ஒரு ஆப்ஷனல், நேரம் இல்லைங்க, வேலை இருக்குங்க, டியூஷனுக்கு போனுங்க அப்படின்னு சொல்லி மற்றவைகளுக்கு தான் நம்ம முக்கியமான இடத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நமக்கு இது ஆப்ஷனல் கிடையாது. இட் இஸ் அன் ஆப்ளிகேட்டரி. இது மஸ்ட். எது? ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை வணங்குவது, வாழ்த்துவது, எல்லாவற்றிற்கு மேல அவரை ஆராதிப்பது, வழிபடுவது, வொர்ஷிப்பிங். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம அதுக்குள்ள போனோம்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால நம்முடைய முக்கியமான வேலை என்னது? இறைவனை வணங்குவது, ஆராதிப்பது, வழிபடுவது. இதை இன்னைக்கு இவர்கள் சொல்லித் தருகிறார்கள். 4வது விடயம், இறை தூதர்கள் கீழ்ப்படிதல் அதிவேகமாக இருந்தார்கள். யாருக்கு கீழ்ப்படிதல்? இறைவனுக்கு கீழ்ப்படிதல், இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிதல். இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, தானியேல் புத்தகம் 9வது பிரிவு 21வது இறை வார்த்தையில நம்ம பார்க்கலாம். நான் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது முதல் காட்சியில் நான் கண்ட கப்ரியேல் என்ற மனிதர் மாலை பலி வேளையில் விரைவாய் பறந்து வந்து என்னை தொட்டு என்னிடம் பின்வருமாறு சொன்னார். விரைவாய் பறந்து வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப கடவுள் ஒரு ஆளு ஜெபம் பண்றாரு அப்படின்ன உடனே யார் அனுப்புறாராம்? அவருடைய இறை தூதர்களை அனுப்புறாரு. குறிப்பாக கப்ரியேல் தூதர் நம்ம ஜெபிக்கும் போது வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுதும் உங்களுக்கு இறை தூதர்கள் உடனடியாக வருவார்கள். உண்மையிலேயே கடவுளினுடைய மனிதர்களாக, இறை சித்தத்திற்கு உகந்தவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை சுத்தி இறை தூதர்கள் இருப்பாங்க. யாரையில அங்க இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. உண்மையிலேயே உங்க வீட்லயும் உங்களை சுத்தி இறை தூதர்கள் இருப்பாங்க, குறிப்பாக நீங்க ஜெபிக்கும் பொழுது. அப்ப இவர்களுடைய இன்னொரு முக்கியமான வேலை, நம்முடைய ஜெபங்களை உடனடியாக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஓடி வந்து அதற்கு பதில் தருவது, நமக்கு உறுதுணையாக நிற்பது அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. அன்பு மக்களே, இப்ப இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? நல்லா கேளுங்க. நிறைய நேரத்துல இறைவனுடைய வேலையை, இறைவனுடைய திருவுளத்தை, இறைவனுடைய வார்த்தையை கடைபிடிக்க, கீழ்ப்படிய நம்ம என்ன செய்வோம்? 2 நாளுக்கு போட்டோம், தோஸ்துக்கிடுவோம், பார்த்துக்கிடுவோம், இதுவா இப்ப முக்கியம், நமக்கு எவ்வளவு வேலை முக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்குரிய காரியங்களை நம்ம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா இறைவனுக்குரிய காரியங்களை நம்ம ஒரு பொழுதும் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த இறை தூதர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். 5வது விடயம், இறை தூதர்கள் ரொம்ப ஜென்டிலா அப்படின்னு மட்டும் கிடையாது, மாறாக ஒரு டெரிஃபையிங், ஒரு அச்சத்தை, ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய இறை தூதர்களும் இருக்கிறார்கள். அது யாருக்கு அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதை குறிப்பா நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அன்பு மக்களே, மத்தேயு நற்செய்தி 28 3 மற்றும் 4வது இறை வார்த்தைகளை வாசிப்போம். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். இது எங்க நடக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்ப்பு நிகழ்வை ஒட்டி இது நடக்கின்றது. நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா, நல்லவர்கள் இந்த இறை தூதர்களை பார்க்கும் பொழுது பெரிய அளவுல பயப்பட மாட்டாங்க. ஆனா கெட்டவர்கள், கெட்ட செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் இறை தூதர்களை பார்க்கும் பொழுது நடுக்கம் வருகின்றார்கள். அன்புகளை, இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இதே குவாலிட்டி தான் கடவுள்கிட்டையும் இருக்கும். கடவுளும் ரொம்ப ஜெண்டில், ஆனா தண்டிக்கும் போது கண்டிப்பாக தந்தையை போல தண்டிப்பார் அப்படின்னு பல
இறை வசனங்கள் நமக்கு பழைய ஏற்பாட்டுல மிக தெளிவாக எடுத்து எம்புகின்றது. ஆக யாரை இவர்கள் தண்டிப்பார்கள், யாரை இவர்கள் அச்சமுறுத்துவார்கள், யாரை இவர்கள் பயமுறுத்துவார்கள் அப்படின்னா, those who are proud. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஏதாவது உண்டா அப்படின்னு ரொம்ப ப்ரௌடா, பெருமிதம் அப்படிங்கிறத காட்டிலும் கர்வத்தோடு, ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு இருக்கிற நம் மக்களை அல்லது கெட்டவர்களை இந்த இறை தூதர்கள் கண்டிப்பாக அச்சமுறுத்துவார்கள். அவர்களை கலக்கமுறை செய்வார்கள் அப்படிங்கிறது இந்த இறைவார்த்தை மூலம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர்களுடைய அந்த அனைத்து பணிகளும் எதில் மையம் கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இந்த சால்வேஷன் பிளான், இறை மீட்பு திட்டம். இந்த திட்டம் தான் இவருடைய வேலையாகவே இருக்கிறது. இந்த இறை மீட்பு திட்டத்துல இவர்கள் கடவுளுக்கு உகந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க எங்கெல்லாம் வாராங்களோ அங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கிற இடத்துல அங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புல இந்த இறை தூதர்கள் இருப்பாங்க, அங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுக்கு முன்பாக கெத்செமனி தோட்டத்துல இறை தூதர் இருப்பாங்க, அங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்புல இறை தூதர்கள் இருப்பாங்க, அங்கேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அப்ப இந்த இறை தூதர்கள் எங்கெல்லாம் வருகிறார்களோ அங்கெல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்படுகிறது. அந்த முற்றிலுமாக மாற்றப்பட்ட வாழ்க்கை இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த இறை தூதர்கள் இன்டர்வீன் ஆகும் பொழுது, வரும் பொழுது, நம்ம அவர்களை அனுமதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய செயல்களை நம்ம முடிந்த அளவுக்கு உணர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த இறை திட்டம் என்பது மிக தூரிதமாக வெளிப்படும். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். அப்ப இந்த இறை தூதர்கிட்ட நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். இறை தூதர்கிட்ட தொடர்ந்து ஆண்டவருடைய இறை திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். அப்ப கண்டிப்பா அது நடக்கும். 7வது, இறை தூதர்கள் நம்மளை கைட் பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் நம்முடைய மனித சுதந்திரத்தை மதிக்கிறார்கள். எப்படி ஃபாதர் இதை சொல்றீங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். இறைவசனம் தெளிவாக சொல்கிறது. குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 18:10 எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம ஒவ்வொருவருக்கும் இறை தூதர் அப்படிங்கிறவங்க நம்ம கூடயே இருக்கிறாங்க. அதுதான் நம்ம கார்டியன் ஏஞ்சல் சொல்லுவோம். இதை குறித்து இன்னொரு காணொலி கண்டிப்பா நம்ம போடுறோம். ஏன்னா அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி கார்டியன் ஏஞ்சலுடைய ஃபீஸ்ட் வரும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா எத்தனை பேர் அந்த காணொலிக்காக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அன்பர்களே, அப்ப எல்லாருக்கும் ஒரு வானதூதர்கள் உண்டு. அவங்க நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செய்யல அப்படிங்கிறத பாதுகாத்துட்டே இருக்கிறாங்க, பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால நான் தப்பு செய்யும் பொழுது என் கையை வந்து பிடிச்சி தட்டி விடுறாங்களா அப்படின்னா இல்ல. ஆனா பெரிய ஆபத்துல இருந்து கண்டிப்பா உங்களை பாதுகாப்பாங்க. ஆனா அதே வேளையில உங்களை மனித சுதந்திரத்தோடு அவங்க இயங்க விடுவார்கள். அதான் நாங்க சொல்றேன். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விடயம், சால்வேஷன், மீட்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா கடவுள் கொடுத்துருவாரு அப்படிங்கிறது கிடையாது. அங்கதான் ஃப்ரீ வில். நம்ம இன்னொரு காணொலியில பேசியிருக்கிறோம் நினைக்கிறேன். ஃப்ரீ வில், மனிதனுக்கு என்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது. நம்முடைய ஒத்துழைப்பும் இறை திட்டத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு நம்ம உழைக்க வேண்டும். அப்படின்னாதான் நமக்கு மீட்பு திட்டம் உண்டு அப்படிங்கிற அந்த பாடம் இந்த இடத்தில் நம்முடைய வானதூதர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 8வது விடயம், வானதூதர்கள் மகிழ்வார்கள். எப்போ மகிழ்வார்கள்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பவருக்கா அல்லது பொசிஷனுக்கா அல்லது போஸ்டிங்கா? ஏன்னா நிறைய ஆர்டர், ரேங்க் எல்லாம் இருக்கு அவங்க மத்தியில. அதற்காக அவர்கள் மகிழ்வார்களா அப்படின்னா இல்ல. மாறாக நம்முடைய மனமாற்றத்தில் அவர்கள் மகிழ்வார்கள். எப்படியா ஃபாதர், உண்மையில அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு நல்ல காரியம் செய்யுங்க. நீங்க மனம் மாறி ஆண்டவரே நான் உங்க பக்கத்துல வாரேன், திருப்பலியில பங்கெடுக்கிறேன், பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வாசிங்க. அல்லது ஃபாதர் வளர்ந்தரசுடைய வீடியோவை பார்த்து நான் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாறுங்க. கண்டிப்பா வானதூதர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, லூக்கா நற்செய்தி 15:10 இறைவசனத்தில் மிக தெளிவாக பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவே சொல்றாரு இந்த வார்த்தையை. நம்ம மனம் மாறும் பொழுது, நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது இறை தூதர்கள் மகிழ்ச்சி பெறுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏங்க இன்னைக்கு நீங்க உங்க இறை தூதரை மகிழ்ச்சி படுத்தினா என்ன செய்யலாம்? ஒரே ஒரு விடயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கீழே கமெண்ட்ல சொல்லுவீங்களா? எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்குது. கண்டிப்பா சொல்லுங்க, உங்களுடைய இறை தூதரை நீங்க எப்படி மகிழ்ச்சி படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 9வது விடயம், ஏஞ்சல்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஆண்டவர் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் நம்ம கிட்ட வந்துருவாங்க. விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் வேகமா மூவிங்ல இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தாலும் they are also limited. எந்த விஷயத்துல அவங்க லிமிட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விடயங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுள் சொல்றத அவங்க செய்வாங்க. அந்த விடயத்துல அவர்கள் ஒரு லிமிட்டட் பீயிங்ஸ் தான் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடிகிறது. அன்பு மக்களே, நிறைய நேரத்துல வானதூதர்களும் கடவுளும் ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதற்காகத்தான் கடவுள் இந்த லிமிட்டட்னஸ், அந்த ஒரு சில குறைகளை அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறாங்க. அது என்ன குறை, அதை எங்க நம்ம வாசிக்கிறோம் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 24:36 இறைவார்த்தை. அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது.
விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. எந்த நாள்? இரண்டாவது வருகை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இரண்டாவது வருகை. இன்னைக்கு நிறைய நம்ம ஆட்கள், குறிப்பாக பிரிவினை சபையில இருக்கிற பாஸ்டர்ஸுக்கு எதை பேசி மக்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நல்லா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த டாபிக் எடுத்துருவாங்க, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லிச்சு, விண்ணக தூதர்களுக்கு, ஆண்டவரை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கிற விண்ணக தூதர்களுக்கு அது தெரியாது. ஏன் ஏன் இரண்டாம் வருகைக்கு வரக்கூடிய நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவே அந்த நாளை குறித்து தெரியாது அப்படிங்கிறத அங்க நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு வல்லமையான அந்த ஏஞ்சல்ஸ் கூட லிமிட்டட் தான். இன்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பணபலம் இருக்கு, எனக்கு படைபலம் இருக்கு, நான் சொன்னா அதை நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அகங்காரத்துல இருக்க வேண்டாம். கடவுள் ஒருவர் மட்டும்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லாவற்றையும் விட பெரியவர், நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர். He is the one to whom we have to always depend on. அவரை மட்டுமே நம்ம சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதற்கு இந்த இடத்தில் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். 10வது முக்கியமான சுவாரஸ்யமான விடயம் என்ன அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் திருமணம் செய்து கொள்வது கிடையாது. அப்படியா ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் மிக தெளிவாக இதை சொல்றாரு. எங்க அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி 22:30, ஏனெனில் உயிர் தெழுந்தவர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். விண்ணக தூதர்கள் யாருமே திருமணம் செய்து கொள்வது கிடையாது. அவர்கள் எல்லோருமே இண்டிவிஜுவலா இறைவனுடைய திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதோட ஒரு சில முக்கியமான பாயிண்டை சொன்னோம். குறிப்பாக குருத்துவம். இந்த குருத்துவம் விண்ணக வாழ்வினுடைய ஒரு ப்ரீ டேஸ்ட், ஒரு முன் சுவை அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே குருத்துவத்தை பத்தி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன். இங்கு இது இன்னும் கூடுதலாக நமக்கு அர்த்தத்தை முழுமையாக்குகிறது. அப்ப குருத்துவம் அப்படிங்கிறதும் ஒரு புனித வாழ்வு, விண்ணகத்திற்கான முன்சுவை, உயிர் தெழுதலினுடைய ஒரு முன்சுவை, வான தூதர்களினுடைய ஒரு முன்சுவை. இந்த உலகத்துல நம்ம குருக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வான தூதர்களை போல. இந்த மெசேஞ்சர்ஸ் ஆஃப் காடா, கைட் பண்றவங்களா, ப்ரொடெக்ட் பண்றவங்களா, இறை வார்த்தையை அறிவிக்கிறவங்களா, உங்களுடைய ஜெபத்தை எடுத்து செல்வங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க நினைக்கலாம், ஆமா ஃபாதர் சொல்லாரோ அப்போ மெசேஞ்சர்ஸ் ஆஃப் காட் அல்லது வானதூதர்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராதுங்க. இது எல்லாமே ஒரு பொருளை நமக்கு முன்னாடி சுட்டி காட்டுகின்றது. அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் மீண்டுமாக இங்கு உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். அன்பு மக்களே, இந்த 10 விடயங்கள்ல உங்களுக்கு இது ரொம்ப பிடித்திருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாதர் ஒருவேளை இதையும் நீங்க ஆட் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நாட்கள்ல முடிந்த அளவுக்கு இந்த வானதூதர்களை குறித்து இன்னும் ஒரு 2 வீடியோ அல்லது 3 வீடியோ காணொலி மூலமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த காணொலி மற்றவர்களுக்கும் எடுத்து செல்லப்படும். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டுமாக அடுத்த ஒரு காணொலியில நம்ம சந்திக்கலாம். அதுவரையில இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.